உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் குழு கேக்கான லீக் போட்டியில் உஸ்பெகிஸ்தான் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய கொலம்பியா அணி அபார வெற்றியை பெற்றுள்ளது. மெக்சிகோ சிட்டி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆரம்ப முதலே கொலம்பியா அணி ஆதிக்கம் செலுத்தியது. போட்டியின் 40வது நிமிடத்தில் கொலம்பியா அணியின் டேனியல் முஜேஸ் முதலாவது கோலை அடித்து தனது அணியை முன்னிலைப்படுத்தினார். இதன் முதற்பாதி ஆட்டம் 1-0 என்று கொலம்பியாவுக்கு சாதகமாக நிறைவடைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விறுவிறுப்பான இரண்டாம் பாதி ஆட்டத்தில் 60வது நிமிடத்தில் உஸ்பெகிஸ்தான் அணியின் அபோஸ் பேக் ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வந்தார். இதேவேளை கால்பந்து தொடரின் குழு எல் ஆட்டத்தில் குரேஷியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணி 4-2 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றியை பெற்றது. டல்லாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் சமபலத்துடன் மோதின. ஆட்டத்தின் 12வது நிமிடத்தில் இங்கிலாந்து அணிக்கு கிடைத்த பெனல்டி வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அணியின் எச்கேன் முதல் கோலை அடித்தார். தொடர்ந்து பதிலடி கொடுக்க முயன்ற குரேஷிய அணிக்கு 36வது நிமிடத்தில் பி சுசிக்கின் உதவியுடன் எம்பதிரினோ ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தார். இதன் 42வது நிமிடத்தில் ரைஸ் கொடுத்த பந்தை கொண்டு எஸ்கேன் மீண்டும் ஒரு கோலை அடித்து இங்கிலாந்தினை முன்னிலைப்படுத்தினார். ஆனால் முதல் பாதியின் கூடுதல் நேரத்தில் 45வது நிமிடத்தில் குரேஷியாவின் பி மூசா ஒரு கோல் அடித்தார். இதனால் முதல் பாதி ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலை வகித்தது. இரண்டாம் பாதி ஆட்டம் தொடங்கிய உடனேயே இங்கிலாந்து அணி தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது. 47வது நிமிடத்தில் ஆண்டர்சன் உதவியுடன் பெலிங்ஹாம் இங்கிலாந்து அணிக்கு 3வது கோலை அடித்தார். தொடர்ந்து ஆட்டத்தின் 85வது நிமிடத்தின் பி சாகா கொடுத்த பந்தை எம் ரஷ்போர்ட் கோலாக மாற்றினார். ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வீழ்த்தி வெற்றியை தன்வசப்படுத்தியது. இதேவேளை கே குழுவின் ஆரம்ப போட்டியில் பலமிக்க போர்த்துகல் அணியை 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலைப்படுத்திய கொங்கோ ஜனநாயக குடியரசு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. போட்டியின் 6வது நிமிடத்தில் போர்த்துகல் அணியின் ஜோவா நெவஸ் தலையில் முட்டி கோல் அடித்து தனது அணிக்கான ஆரம்ப முன்னிலையை பெற்றுக் கொடுத்தார். எனினும் ஆட்டத்தின் பெரும் பகுதி பந்து பரிமாற்றத்தை போர்த்துகல் தன்வசம் வைத்திருந்த போதிலும் அவர்களால் அதனை மேலதிக கோலாக மாற்ற முடியாமல் போனது. இதற்கு தண்டனையாக முதல் பாதியின் கூடுதல் நேரத்தில் 45வது நிமிடத்தில் கொங்கோ அணியின் யோவான் விசா மிக சிறப்பான முறையில் கோல் அடித்து ஆட்டத்தை சமன்படுத்தினார். உலக தரவரிசையில் 66வது இடத்தில் இருக்கும் கொங்கோ அணி உலகக்கிண்ண வரலாற்றில் பதிவு செய்த முதல் கோல் இதுவாகும். இந்த போட்டியின் போர்த்துகல் அணியின் தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸிக்கு இணையாக தனது 6வது உலகக்கிண்ண தொடரில் களம் கண்டு சாதனை படைத்துள்ளார். அத்துடன் உலகக்கிண்ண போட்டியொன்றின் களமிறங்கிய மிக வயதான வெளிக்கள வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். முழு போட்டியிலும் விளையாடிய ரொனால்டோவுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் அவரால் பந்தை கோலாக மாற்ற முடியாமல் போனது. இதனால் 6 வெவ்வேறு உலகக்கிண்ண தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை நோக்கி அவர் இன்னும் காத்திருக்க வேண்டியுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் மோதிக்கொள்ளும் அணிகளாக குழு ஏவில் செக் குடியரசு மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி அட்லாண்டா மைதானத்திலும், குழு பிவில் சுவிட்சர்லாந்து மற்றும் பொஸ்னியா அணிகளுக்கான போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்திலும், கனடா மற்றும் கட்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டி பிசிசி பிளஸ் வான்கூவர் மைதானத்திலும் இடம்பெறவுள்ளது. இதேவேளை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டி மெக்சிகோ சிட்டி மைதானத்திலும் இடம்பெறவுள்ளது. அதே போல கானா பனாமா நாட்டிற்கு இடையிலான போட்டி டொரண்டோ மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.